ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பிகினர்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான் இன்றைக்கி நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்னா, தாம்பூர் ஸ்டிச் பண்ணும்போது கேப் வராமல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது தாம்பூர் ஸ்டிச் நம்ம பண்ணும்போது அங்கங்கே லைட்டாக கிளாத் தெரிகிற மாதிரி இருக்குது. அதை நம்ம எப்படி க்ளோஸாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா உங்களால் தாம்பூர் ஸ்டிச் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நான் க்ரீன் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். எப்பவும் போல் சில்க் த்ரெட் டபுளாக எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட சிங்கிள் த்ரெட் தான் இருக்குன்னா பாபினில் சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இதுக்கு அயன் நீடில் எடுத்திருக்கேன். நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில் சொல்கிறேன். நம்ம பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே கிளாஸஸ் எடுக்கிறோம். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கும் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஒர்க்லாம் கூட நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நான் சின்னதாக இப்போ ஒரு லீஃப் மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் தாம்பூர் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு இதில் எப்படி நம்ம பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சைட்லலாம் கேப் வராமல் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லீஃபோட எட்ஜில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபெதர் மாதிரி போட்டிருக்கீங்க, இல்லை ஒரு பீகாக்கோட பாடி பார்ட் நீங்கள் இந்த ஸ்டிச் கொடுக்க போகிறீங்கன்னா கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணுற ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ஃபில்லிங் கொடுக்கலாம். எல்லா விதமான ஷேப்லையுமே இந்த தாம்பூர் ஸ்டிச் நம்ம பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான் இது. ஏன்னா வெறும் நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். நார்மலாக நம்ம போடுற செயின் ஸ்டிச் நல்லா க்ளோஸாக கொடுக்க போகிறோம். அது மட்டும்தான் இதில் வித்தியாசம். நீங்கள் ஒன்ஸ் அதில் இருக்கிற எப்படி ஸ்டிச் பண்ணணுன்ற மெத்தட் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தாம்பூர் ஸ்டிச் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஃபில்லிங்காக உங்களுக்கு இருக்கும். இப்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். என்ன ஒன்றுனா தாம்பூர் ஸ்டிச் நீங்கள் பண்ணும்போது க்ளோஸாக ஸ்டிச்சஸ் போடணும். க்ளோஸானா குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போடணும். பெருசு பெருசாக போட்டால் நமக்கு அந்த இடத்துல ஃபில்லிங் கரெக்டாக வராது. இப்போ இந்த ஷார்ப் எட்ஜில் நம்ம போடுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருப்போம் இல்லையா ஒரு ஃபஸ்ட்டு செயின், அதோட சென்டரில் அது ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது நமக்கு மேலே கேப் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ சைடில் நான் ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறேன். அதாவது ஃபில்லிங் பண்ண போகிறேன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டிருப்போம் இல்லையா, இப்போ பக்கத்தில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த செயின் இருக்குன்னா அந்த த்ரெட்டை லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ண மாதிரி பக்கத்தில் கொண்டு போய் நம்ம இந்த செயின் ஸ்டிச் போடணும். அப்படி போடும்போது நல்லா அந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டின மாதிரி அது ஒரு நல்லா க்ளோஸாக நமக்கு வரும். நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஸ்டிச் போடும்போதும் நம்ம போடுறதுக்கு பக்கத்தில் எந்த ஸ்டிச் இருக்கோ அந்த த்ரெட்டை லைட்டாக நம்ம தள்ளி விட்டு உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டு நம்ம இந்த ஸ்டிச்சை அது க்ளோஸாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பார்த்தா புரியும். லைட்டாக அந்த த்ரெட்டை நகர்த்திட்டு அதுக்கு பக்கத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நல்லா க்ளோஸாக ஸ்டிச்சஸ் கிடைக்கும். கேப் எங்கேயுமே வராது. அதே மாதிரி இப்போ லீஃப்னால் இந்த கீழ் பக்கம் ரொம்ப அகலமாக இருக்குது, மேலே ஷார்ப்பாக இருக்குது. மேலேருந்து வர இடத்துல அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க. கீழே இந்த பெண்ட் அதாவது இந்த கர்வ் ஷேப்பும் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணும்போது குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போடுங்க. சில பேர் கொஞ்சம் பெருசு பெருசாக நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டாலுமே இந்த ஷேப்பில் உங்களுக்கு நீங்கள் டர்ன் பண்ணி கொண்டு போகும்போது உங்களுக்கு கரெக்டாக வராது, கேப் வரும் கண்டிப்பாக. அதனால குட்டி குட்டியாக நீங்கள் செயின் ஸ்டிச் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல கேப் வரவே வராது. நல்லா பார்க்குறதுக்கும் ஃபில்லிங் ரொம்ப அடர்த்தியாக அழகாக தெரியும். ஒவ்வொரு ஸ்டிச்சு போடும்போதும் ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்டிச்சை அந்த த்ரெட்டை லைட்டாக நகர்த்துற மாதிரி நீடில்லே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்டிச் கொடுக்கணும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சும் பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி தெரியிருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுவே பழக்கமாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மெத்தடில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இது பாருங்கள், எங்கேயுமே உங்களுக்கு கிளாத் தெரியாது.
பர்ஃபெக்டாக வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் இந்த மாதிரி தான் பண்ணணும். அதே மாதிரி கிளாத்தும் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுற கிளாத்தை வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டிச்சுமே வந்து ஸ்மாலாக போடுங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் பக்கத்தில் நகர்த்திட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஃபில்லிங் வந்து ஈஸியாக வரும். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி தான் நீங்களும் வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஃபில்லிங்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம க்ளோஸாக பண்ணும்போது தான் நம்ம பண்ணுற ஸ்டிச்சோட நீட்னஸ் வந்து நமக்கு தெரியும். அதனால் வந்து நல்லா க்ளோஸாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.